Bismillahirrahmanirrahim. Rabbi zidni ilma, warzuqni fahma, Rabbi ishrah li sadri, wa yassir li amri, wahlul 'uqdatam min lisani yafqahu qawli. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. இன்று நாங்கள் தஜ்வீத் 3 மாத கற்கை நெறியின் 3வது பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற வகுப்புகளில் மஹ்ரஜ் என்பதை படித்தோம். அதாவது அரபு எழுத்து உச்சரிக்கும் முறை. அரபு எழுத்துக்கள் பிழையாக உச்சரிக்கப்படும் போது பாரிய அளவு கருத்து மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பதனை அவதானித்தோம். அடுத்தபடியாக தஜ்வீத் சட்டத்தில் 1வது பாடம் ஹுரூஃபுல் கல்கலா என்பதனை படித்தோம். இன்று புதியதொரு பாடத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதாவது அஹ்காமுன் நூனு சாக்கினா வத்தன்வீன், சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டங்கள். சரிதானே? அஹ்காமுன் நூனு சாக்கினா வத்தன்வீன் என்பது சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டங்கள். இது 4 பகுதிகளாக பிரியும். சரிதானே? அதாவது அல் இல்ஹார், அல் இத்காம், அல் இக்லாப், அல் இஹ்ஃபா. அஹ்காமுன் நூனு சாக்கினா வத்தன்வீன், தன்வீன் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்வீனுடைய சட்டங்களை கவனிப்போம். அதாவது அதன் விதிகளை. குர்ஆனில் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீன் எந்த இடத்தில் இடம்பெறுகின்றனவோ அந்த இடத்தில் கட்டாயமாக தஜ்வீதோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பகுதி வரும். சரிதானே? அதாவது சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் எந்த எழுத்து இடம்பெறுகின்றதோ அந்த எழுத்தை பொறுத்து அந்த சட்டங்களும் மாறுபடும். அதனோடு உன்னா என்ற ஒரு ஓசை அமைப்பும் அதில் இடம்பெறும். சில இடங்களில் உன்னாவோடு ஓத வேண்டிய இடமாக இருக்கும், சில இடங்கள் உன்னா இன்றி ஓதக்கூடிய இடங்களாக இருக்கும். உன்னா என்பது நூன் மீம் இரண்டாலும் இணைந்த அழகிய இனிமையானதொரு ஓசை அமைப்பாகும். சரிதானே? இதற்கும் நாவிற்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. இதனை ஒரு காரி ஓதுவதனை கேட்டு புரிந்து கொள்ள முடியும். சரிதானே? விளங்கிக் கொண்டு நினைக்கிறேன். அதாவது குர்ஆனில் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீன் எந்த இடத்தில் இடம்பெறுகின்றதோ அந்த இடத்தில் கட்டாயமாக தஜ்வீதோடு சம்பந்தப்பட்ட ஒரு பகுதி அதில் அடங்கும். சரிதானே? தஜ்வீதோடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு எழுத்து அந்த இடத்தில் இருக்கும். அந்த எழுத்தை பொறுத்து நாங்கள் அது எந்த சட்டம் என்பதனையும் அதற்கேற்றவாறும் நாங்கள் உச்சரித்து ஓத வேண்டும். சில இடங்கள் உன்னாவோடு ஓத வேண்டும், சில இடங்கள் உன்னா இன்றி ஓத வேண்டும். சரிதானே? உன்னா என்பது ஒரு மீமும் நூனும் இணைந்த ஒரு அழகிய ஓசை அமைப்பு. எனவே இது எந்த பகுதியில் இடம்பெற வேண்டும், எந்த பகுதியில் இடம்பெற மாட்டாது என்பதனை இந்த பாடங்களை கற்பதன் மூலம் அவதானிக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடம் இல்ஹார். இல்ஹாரின் எழுத்துக்கள் 6. அலிஃப், அ, ஹ, 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 அ, க. சரிதானே? அ, ஹ, 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 அ, க. நீங்க தனி எழுத்துக்களாக பார்ப்பதா இருந்தால் அலிஃப், ஹ,
ஹ ஹ ஐன் கைன். உங்களுக்கு வசதியான முறையில நீங்க நினைவு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஆ சவுண்டோட வார 6 எழுத்துக்களும் அதை நினைவில் வைத்துக் கொண்டாலும் உங்களுக்கு மறக்காது. இதனை எழுத்துக்களை சரியா நீங்க மஹ்ரஜ் ஓடு பேணி ஓதிக்கோங்க. ஆ ஹ ஹ சரிதானே? ஹ ஹ ஹ முரசு மேல பாதியால் வருது. ஹ இந்த பாதியால் வருது. பாதியால் ஹ ஐன் தொண்டை ஐன் ஆ அவா அதுவும் முரசுல மேல பாதியில வருது. அவா சரிதானே? அடுத்ததாக இல்ஹார் என்பது வெளிப்படுத்தல். இல்ஹார் என்பது வெளிப்படுத்தல் என்று பொருள்படும். அதாவது குறிப்பிட்ட இந்த 6 எழுத்துக்களும் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வந்தால் அதனை நன்கு தெளிவாக அந்த எழுத்துக்களின் ஓசை வெளித்தெரியும்படி நன்றாக ஓத வேண்டும், உச்சரித்து ஓத வேண்டும். சரிதானே? சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்வீனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களும் வரும்போது நாங்கள் இந்த எழுத்துக்களை நன்கு வெளித்தெரும்படியாக இந்த எழுத்தின் ஓசைகளை நன்கு உச்சரித்து ஓத வேண்டும். அதற்கான உதாரணங்களை இப்போது கவனிப்போம். அதற்கான உதாரணங்கள், உதாரணமாக சுக்குன் வைக்கப்பட்ட நூன், சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களும் வரும் அமைப்பு இது. அதாவது அவங்களுக்கு தெரியும் சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் ஒரு சொல்லிலும் வரலாம், இரு சொற்களிலும் பிரிந்து வரலாம். சரிதானே? அதே போல் தன்வீனுக்கு பின்னால் இந்த 6 எழுத்துக்களும் வரும் பொழுது 2 சொற்கள் பிரிந்துதான் வரும். அதனையும் நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக தன்வீனுடைய உதாரணத்தை பார்ப்போம். அலிஃபுக்கு உதாரணம். இந்த 2 பிரிந்து வருகின்றது, 2 சொற்களில் பிரிந்து வருகின்றது. உதாரணமாக இது தன்மீன், இந்த பா பெற்றிருப்பது ஹரக்கத் வந்து தன்மீன், அதோட இந்த ஆ வந்திக்குது. சரிதானே? அதனை இப்ப இந்த ஆ நன்கு வெளித்தெரியும்படியாக உச்சரிக்க வேண்டும். கிதாபுன் அன்ஸல்நாஹு. ஏனைய தஜ்வீத் சட்டங்களை நீங்கள் கவனிக்க வேண்டாம். இதற்குரிய சட்டத்தை மட்டும், இல்ஹார் என்ற சட்டத்தை மட்டும் நீங்க கவனிங்க. ஒரு பாடமும் நடக்கும் பொழுதும் அப்படித்தான், அதற்குரிய சட்டத்தை மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டும். கிதாபுன் அன்ஸல்நாஹு. அப்ப இங்க கிதாபுன் என்று வேறியா அந்த தன்வீன் வெளிப்படுது, இங்க அலிஃப் நன்றாக ஆ வெளிப்படுது. கிதாபுன் அன்ஸல்நாஹு. இந்த இடத்துல லம்மத்தை தன்வீன்ற லம்மத்தை லம்மத்தை வந்திக்குது. ஈன் வந்து ஹ அந்த இடத்து வந்திக்குது. தன்வீனுக்கு பின்னால அதாவது லம்மத்தைன் பெற்றுக்குது. தன்வீன் என்பது உங்களுக்கு தெரிந்தனே, பத்தகத்தைன் கசரத்தைன் லம்மத்தை. அப்ப இதுல லம்மத்தை வந்திக்குது, அதோட இந்த ஹ வந்திக்குது. அப்ப அலீமுன் ஹக்கீம், அலீமுன் ஹக்கீம். நல்லா இந்த சொல்லு வெளித்தெரிய ஓத வேண்டும். இங்க தன்வீன் கசரத்தை வந்திக்குது, ஹ வந்திக்குது. தன்வீனுக்கு பின்னால ஹ வந்திக்குது. யௌமஇதின் ஹாஷிஅ, யௌமஇதின் ஹாஷிஅ. ஈனது காஃப் தன்வீன் பெற்று வந்திக்குது. தன்வீனத்தான் நீங்க பார்க்கணும், அடுத்த எழுத்தையும் பார்க்கணும். தன்வீனுக்கு பின்னால் அடுத்த எழுத்து ஹ வந்திக்குது. ஃபரீஅன் ஹதா, ஃபரீஅன் ஹதா. ஜன்னத்தின் ஆலியா. இங்க தன்வீனுக்கு பின்னால ஐன். ஜன்னத்தின்
ஆலியா. இங்கன தன்வீன், இங்கன ரைன். அசீசுன் கஃபூர். அசீசுன் கஃபூர். இது தன்வீனுக்குரிய அமைப்பு. இது சுக்குன் வைத்த நூனுக்கு பின்னால் வந்திருக்கிறது. எனவே இது 2 சொற்கள் வந்திருக்கின்றது. முதலாவது சொல்லில் கடைசி எழுத்தும், அடுத்த சொல்லில் ஆரம்ப எழுத்தும். எனவே மண் அஅதா, மண் அஅதா. இந்த மண் என்று நல்ல வேறையா விளங்குது. அஅதா நன்கு வேறையா உச்சரிக்கப்பட்டு அது நன்கு வெளி தெரியக்கூடியவாறு உச்சரிக்கப்படுகின்றது. இங்க சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால ஹ. மண் ஹாதல்லாஹ், மண் ஹாதல்லாஹ். சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால ஹ. மண் ஹஷிய, மண் ஹஷிய. சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் ஹ. மண் ஹாஜர, மண் ஹாஜர. சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் ஐன். மின் அலகின், மின் அலகின். இது சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால் ரைன். மின் அகில்லின், மின் அகில்லின். இது ஒரே சொல்லில வந்திருக்குது. சரிதானே? விளங்குதானே? சுக்குன் வைக்கப்பட்ட நூனுக்கு பின்னால அலிஃப். இங்கல பிரிஞ்சு 2 சொல்ல வந்ததும் இது ஒரே சொல்லில இதுல வந்திக்கிறதும் தெளிவா விளங்குது இல்லையா? என் அவுன, என் அவுன. என் ஹித்தூன, என் ஹித்தூன. அல் முன்ஹனிகத்து, முன்ஹனிகத்து. வஹும் யன்ஹிதூன, யன்ஹிதூன. அன்அம்த, அன்அம்த. ஃபஸயுன்இலூன, ஃபஸயுன்இலூன. சரிதானே? இந்த இடத்தில் ஒன்னா செய்யப்படுவதில்லை. சரிதானே? உங்களுக்கு விளங்கும். சுக்குன் வைக்கப்பட்ட நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் இந்த எழுத்துக்கள் வந்தால் தெளிவாக ஓதப்பட வேண்டும். இந்த இடங்களில் உன்னா என்ற சட்டம் இல்லை. இப்ப நாங்க அந்த உன்னாவோடு தொடர்படுத்தி ராகம் ஒன்றும் எடுத்து ஓதல்லே நன்கு வெளித்தெரியும்படிதான் ஓதினோம். அந்த உன்னா செய்யும் போது அது இவ்வாறு தெளிவாக எழுத்துக்கள் வெளிப்படையாக ஓதக்கூடிய இடங்களாக இருக்காது. எனவே இல்ஹார் என்ற சட்டத்தில் உன்னா இடம்பெறாது. சரிதானே? அதாவது கிதாபுன் அன்ஸல்நாஹு அலீமுன் ஹகீம் யௌமஇதின் ஹாஷிஅ ஃபரீகன் ஹதா ஜன்னத்தின் ஆலியா அஸீஸுன் கஃபூர் மன் அஅதா அஅதா மன் ஹாதல்லாஹ் மன் ஹஷிய மன் ஹாஜர மின் அலகின் மின் அகில்லின் யன்அவுன யன்ஹிதூன முன்ஹனிகத்து வஹும் யன்ஹிதூன அன்அம்த ஃபஸயுன்இலூன. எனவே இந்த இடத்துல நல்ல தெளிவாக வெளித்தெரிகிற மாதிரி எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுகின்றன. விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். இவ்வளவுதான் இல்ஹாருடைய சட்டங்கள். சிறியதொரு பாடம். சரிதானே? உங்களுக்கு இலவாக நினைவில் வைத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை விளங்கப்படுத்துகிறேன். அஹ்காமுன் சாக்கினா தன்மீன் என்பது சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்மீனுடைய சட்டங்கள். அதன் சட்டங்கள், அதன் விதிகள். குர்ஆனில் எந்த இடத்தில் சுக்குன் வைக்கப்பட்ட நூன் தன்மீன் வருகின்றதோ அந்த இடத்தில் தஜ்வீதிற்குரிய சட்டங்கள் இடம்பெறும். அது குறிப்பிட்ட எழுத்துக்களை பொறுத்து அமையும்.
சரிதானே? அந்த எழுத்துக்களை பொறுத்து இது என்னென்ன சட்டம், இந்த 4 பகுதிகளாக நாங்க பார்த்தோம் தானே? அதாவது இல்ஹார், இத்காம், இக்லாப், இஹ்ஃபா. இதற்கு இது 4க்கும் வேறு வேறு எழுத்துக்கள் வரும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பின்னால் படிக்கும்போது உங்களுக்கு விளங்கிக் கொள்ள இயலும். எனவே நீங்கள் அந்த குறிப்பிட்ட எழுத்துக்கள் வரும் பொழுது அதற்குரிய சட்டங்களை பேணி அந்த இடத்தில் ஓத வேண்டும். சில இடங்கள்ல உன்னாவோடு ஓத வேண்டும், சில இடங்கள்ல உன்னா இன்றி ஓத வேண்டும். சரிதானே? அதாவது இப்ப நாங்க படித்தோம் இல்ஹார், அந்த இடத்தில் உன்னா இடம்பெற மாட்டாது. சரிதானே? உன்னா இன்றி ஓத வேண்டும். அதற்கு உதாரணங்களை பார்த்தோம் இல்லையா? அவ்வளவுதான் இல்ஹாருக்குரிய சட்டங்கள். நீங்க என்ன செய்யணும்டா இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதுற பகுதியில் வீட்டுல தொடர்ந்து ஓதுவீங்க இன்ஷா அல்லாஹ். தொடர்ந்து ஓதுனீங்கன்னா அந்த பகுதியில ஓதக்கூடிய பகுதி தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஓதுனேன் பல சூறாக்கள் ஓதப்படும். எனவே அந்த இடத்தில் நீங்க இந்த இல்ஹாருக்குரிய சட்டங்கள் வருகின்றனவா, அதனை எவ்வாறு ஓத வேண்டும் என்பதனை நன்கு பயிற்சி எடுத்துக்கொண்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பில் நாங்கள் அடுத்த பாடத்தை ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். சரிதானே? அடுத்த சட்டம் இத்காமுக்குரிய சட்டத்தை இன்ஷா அல்லாஹ் ஆரம்பிக்கலாம். எனவே நீங்கள் இதனை நன்றாக ஏற்கனவே படித்த பாடங்களையும் இன்று படித்த பாடத்தையும் நன்கு மீட்டிக்கொண்டு நன்றாக பயிற்சி எடுக்கத்தான் இது மனசுல பதியும். இந்த குறிப்பிட்ட ஒவ்வொரு பாடத்தையும் நன்றாக படித்து கொண்டு வந்தால்தான் அடுத்தடுத்த பாடங்களை இலகுவாக படித்துக் கொள்ளுமா இருக்கும். ஏண்டா ஒவ்வொரு சட்டம் படித்து கொண்டு மட்டும் போய் அதனை மீட்டாமல் வந்தால் அடுத்தடுத்த சட்டங்கள் படிக்கும்போது முதலாவது சட்டங்கள் படித்த மறந்துவோம். ஏண்டா எல்லாம் எழுத்துக்களுடன் தான் தொடர்படுது. இதில் இந்த எழுத்துக்கள் இருக்கின்றது, இந்த 6 எழுத்துக்களும் அதே போல் அடுத்தடுத்த பாதியிலும் இதில் அல்லாத வேற வேறு எழுத்துக்கள் தான் சம்மந்தப்படுகின்றன. எனவே நீங்கள் அந்த எழுத்துக்களை நன்றாக இல்ஹாருக்குரிய எழுத்து இதுதான் என்பது, உதாரணமா அதற்கு முன்னர் படித்தோம் கல்கலா, அதற்குரிய எழுத்துக்கள் இன்னதுதான். அதுபோல் அப்படி எழுத்துக்களை நன்றாக மனசில் பதிய வைத்து அதனை எந்த சட்டத்துக்கு அடங்கும், எவ்வாறு அதனை ஓத வேண்டும் என்பதனையும் சேர்த்து நன்றாக படித்துக்கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹு கைரன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.